கொரடான் மிரடான் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கொரடான் மிரடான் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே ஒரு லெஜெண்டரி போக்கிமான் தான். இந்த ரெண்டு போக்கிமான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேரடாக்ஸ் போக்கிமான்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பேரடாக்ஸ் போக்கிமான்னா கடந்த கால, நிகழ்கால, வருங்கால போக்கிமானை தான் நம்ம பேரடாக்ஸ் போக்கிமான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை ஜென்ரேஷன் லைனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பேரடாக்ஸ் போக்கிமான் ஆர் கொரடான் மிரடான் போக்கிமான் பாலியா ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரியா 0 அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பேரடாக்ஸ் போக்கிமான்கள் தான் இந்த ரெண்டு கொரடான் மிரடான் போக்கிமானும். இப்போ இந்த ஒரு வீடியோவில் நாம் இந்த ரெண்டு போக்கிமானை பற்றியும் பார்த்துடலாம். ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ் சுவி. இந்த ஒரு வீடியோவில் நாம் கொரடான் மிரடான் போக்கிமானை பற்றியும் அண்ட் பேரடாக்ஸ் போக்கிமான் பற்றியும் நான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்த்துடலாம். கொரடான் மிரடானுடைய ப்ரெசண்ட், அதாவது நிகழ்கால போக்கிமான் பார்க்கணும்ல, ஜைக்ளிசர். இது ஒரு நார்மல் அண்ட் ட்ராகன் டைப் போக்கிமான். இது ப்ரெசண்டில் சாதாரண போக்கிமான் மாதிரி தான் இருக்கும். அது டைப்லேயே இருக்குது, நார்மல் டைப் போக்கிமான். ஸோ இது தன்னுடைய ட்ரெயினரை தன்னுடைய மேலே உட்கார வச்சுட்டு சவாரி கொண்டு போகிற மாதிரி தான் ஹாரிசான்ஸில் காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன சீனில் தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக பாலியா ரீஜனில் தான் காட்டியிருப்பாங்க. இதை தொடர்ந்து மிரடான் கொரடான் போக்கிமானை பற்றி பார்த்துடலாம். நம்ம எதிர்காலத்தில் உள்ள போக்கிமான் தான் மிரடான். இது ஒரு எலக்ட்ரிக் அண்ட் ட்ராகன் டைப். இதோடைய வடிவமைப்பு பள்ளி மற்றும் பாம்பு அடிப்படையாக வச்சு தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு எதிர்காலத்தில் வந்த போக்கிமான் அப்படிங்கிறதுனால எதிர்கால கலாச்சாரமான ரோபோ அண்ட் வெஹிக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இதோடைய உடம்பு தோற்றத்தில் இருக்கும். இதோட கைகள் தோள்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் மாதிரியும், இதோடைய கால் ஜெட்டு மாதிரியும் இருக்கும். இதோடைய வால் பகுதிகள், இதோடைய கண் பகுதிகள் ஏதோ ஒரு 3D மோஷன் மாதிரியே இருக்கும். இது வயலட் கலரில் இருக்கிறதுனால போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வயலட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோடைய பேரை தழுவி தான் இதுக்கு வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது மிரடான் போக்கிமான். இதோடைய பேருடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்திங்களா, மிரைடன். அதில் மிராய் அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தமா. இது எதிர்காலத்தில் வந்த போக்கிமான். ரைடோ அப்படின்னா சவாரி அப்படின்னு அர்த்தமா. இந்த போக்கிமான் மேலே நீங்கள் சவாரி பண்ணலாம், பறக்கவும் செய்யலாம். டான் அப்படின்னா இறைவன் அல்லது பல்லுன்னு அர்த்தமா. ஸோ இந்த 3 வார்த்தையை வச்சு தான் மிரைடன் அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. கொரடான் போக்கிமான் இது பாஸ்டில் வாழ்ந்த ஒரு போக்கிமான். ஸோ இதோடைய டைப்பு ஃபைட்டிங் அண்ட் ட்ராகன் டைப். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராகன் அண்ட் டைனசர் பள்ளிகள், இந்த 3த்தையும் வச்சு அடிப்படையாக இதோடைய வடிவமைப்புலாம் இருக்கும். இது ரெட் கலரில் ஸ்கார்லெட் கலரில் இருக்கக்கூடியது. போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வயலட்டில் ஸ்கார்லெட் அந்த பேர் தழுவி தான் இதோடைய நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்து பகுதி ஒரு டயர் மாதிரி ஒரு பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது சில பள்ளிகளுக்கெல்லாம் சில நேரத்தில் இப்படி தான் இருக்குமா. ஸோ அதோடைய இதாகவும் அனிமையில் அதை ஒரு வாகனத்தில் வரக்கூடிய டயராக கூட மாற்றிருப்பாங்க. ஏன்னா அதால் வாகனமாக கூட மாற முடியும் அது அப்படிங்கிறதுனால. இதோடைய உடல் அமைப்பு நடந்து போகிறதுலாம் ஒரு டைனோசர் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதோட தோற்றம் ஒரு பண்டைய கால போக்கிமான் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இதோடைய கழுத்து பகுதிகள், புற கழுத்து பகுதிகள்லாம் ஒரு விசிறி மாதிரி தான் இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ இதோடைய பேருக்கான காரணம் கொரேடான். இதோடைய பெயர் கொரை அப்படின்னா பண்டைய காலம் அப்படின்னு அர்த்தம். பண்டைய காலம் மீன்ஸ் ரொம்ப முன்னாடி, கடந்த காலம்னு சொல்லலாம். ஆனால் கடந்த காலங்கிறது நேற்று அப்படின்னு கூட சொல்லலாம். பண்டைய காலம் அப்படின்னா ரொம்ப முன்னாடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரைடு சவாரின்னு அர்த்தம். கொரைடு டான் அப்படின்னா இறைவன் அல்லது பல்லுன்னு அர்த்தம். இந்த கொரை, ரைடோ, டான் இந்த 3 வார்த்தையும் வச்சு தான் கொரைடான் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லெஜெண்டரி டைப் போக்கிமான்ஸை பற்றிலாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுற நிறைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.